வண்டி எடுக்கிறாங்கல்ல மூடுற அப்படியே அது வண்டிக்குள்ளே போய் பட்டுற போகுது. சரிண்ணா வேலை இல்லையா? நம்ம என்னைக்கும் ஜாலி தான். ஓஹோ இதை டைட் வச்சாச்சா? பக்கத்து 13 காணவில்லை. ஓகே, நம்ம ஒயரிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட லைட் ஃபிட்டிங்னா வேலை முடிஞ்சிச்சு. முன்னாடி ஒரு நாள் உழவு இருக்குது ஓடி வந்துடலான்ட்டு அது வரும். பேட் ஒயர்லாம் கழட்டி வந்துடும். அதனால் அதை டைட் வச்சுக்கிறோம். போகலாம். தேட்டர் தான் ஒரு 1 மணி நேரம் ஓட்டிட்டு வரலாம். போட்டு அப்படியே கிரீஸ் அடிச்சு விடுமாப்ல. பைசலுக்கும் கிரீஸ் அடிச்சு நீ அங்கே பைப் மேலே விட்டுறாத. எதையாவது கையில் எடுத்து பிடிச்சா தான் ஏதோ ஒன்று பண்ண முடியும். மாப்பிள்ளை என்றைக்குமே அப்படி தான். நான் கையில் எடுத்து பிடிக்கிறதுல தான் குறிக்கோளாக இருப்பார். வேற ஒன்றும் பிடிக்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் பிடிக்கும். அதை சேர்ந்து எப்போ எல்லாம் பிடிச்சிக்கலாம். அது கூட சேர்ந்து நான் கெட்டு போயிடுவேன். ஐயோ பையன் நல்ல பையன். தங்கம் மாதிரி வளர்த்தி வச்சுருக்குறாங்க. இப்படி கெடுக்கலான்னு பார்க்குறீங்களா? குழந்த பால் ஊட்டிட்டு பால் ஊட்டிட்டு பால் ஊட்டிட்டு பால் ஊட்டிட்டு அபச்சாரம் அபச்சாரம். தப்பான வார்த்தையில் பேசாதம்மா. இப்போ கிரீஸ் எல்லாம் கீழே ஒழுக்காத. எல்லாம் காலில் மேலெல்லாம் ஒட்டிகிட்டு வரும். நம்ம ஆயில் சர்வீஸ் வேறு பண்ணணும். இதுக்கு வேறு 5000 ரூபா வேணும். ஆயில் இருக்குது. ஆயிலெலாம் நல்லா தான் இருக்குது. ஆயிலை மாற்றணும். இந்த 2 நாளில் இந்த ஆயில் சர்வீஸ் வீடியோ பார்த்து விட்டுலாம் ப்ரோ. போய் ஒரு 2 மணி நேரம் வரும். தோப்பு ஓட்டிவிட்டு வர வேண்டியதான். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணுறோம் தெரியுமா? ஈஸின்ட்ட ஒரே வார்த்தையில் அடியே அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. ஓன்றக்கிறத காட்டு. ஓகேண்ணா போயிட்டு தோப்பு என்ன கண்டிஷன் ஓட்டி பார்ப்போம். ஈரமாக இருந்து ரோல் ஆகுதா என்னன்னு தெரில. வண்டி எடுத்தால் பூத்துன்னு கிளம்பிடுறான் ப்ரோ. பாருங்க என்ன வச்சிய போகிறாங்க. நேற்று எதுவுமே வேலை இல்லை. அதனால தான் நேற்று வீடியோவை போட முடியல. ஸோ இன்றைக்கி நாச்சும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் தோப்பு கிடச்சிருக்குது. கருப்பங்கட்டை அது ஓட்டு 2 வருஷம் ஆகுது. எப்படின்னு போய் பார்ப்போம். ஓகேன்பா, அவ்வளோதான் வந்தாச்சு காட்டுக்கு. இந்த தோப்பு தான் ஓட்டணும். ஆமாம் முட்டுக்கல். இது பார்த்திங்கன்னா கருப்புங்கட்டை. இதை தான் ஓட்டணும். எப்படி ஓட்டுறதுன்னு பார்ப்போம். அப்படியே
அப்படியே ஓடிட்டு இப்படி சந்தா பூந்து அங்கே போ. மட்டை மேலே விடாது போ. கட்டி இன்னைக்கு ஓட்டினா காலியாக இருக்கும். பத்தமான இடம். அங்கிருந்து ஓட்டு வந்துடலாமா? ஆ மாப்ப சரி. ஆ சரி, அப்போ 2 சுத்துக்கு எடுத்து வெளியே போட்டுருங்க. சரி. ஆ ஆ ஆ ஆ கரெக்டு. ஒரு 2 சால் 2 தாரை எடுத்து வெளியே போட்டுறாராம். அப்புறமேட்டு நீங்கள் ஓட்ட நான் ஓட்டுன காட்டில் எடுத்து போட்டுருங்கிறார். இப்படியே ஓட்டு நெட்வொர்க்கில் ஓட்டிட்டு போதும். குறுக்குவக்கெல்லாம் தேவையில்ல. நெட்வொர்க்கில் தென்னை மரத்துக்குள்ளே அணைச்சி முடிஞ்ச அளவு எடுத்து ஓட்டிவிடு. அப்புறமேட்டு வாக்கியா போடணுமா அது. மாமா மட்டை மறுபடியும் ஓட்டுன காட்டில் எடுத்து போடுமா, நடுகாட்டில் போடுங்க. ஆமாம், அப்போ தான் நாங்கள் வஞ்சி உங்களுக்கு ஓட்டி கொடுக்க முடியும். நீங்கள் ஓரமாக போட்டிங்கன்னா திரும்பி இன்னொரு வேலை பண்ணுற மாதிரி வரும். அது ஷார்ப் அதிகம். ஓகேங்க, அவ்வளோதான். ஒரு வேலை கத்தையெல்லாம் பொறுக்கிட்டாங்க. கால் பாருங்க எவ்வளோ உயரம் கிடக்குது. ஓரம்லாம் போவாதான். காட்டுக்காரர் வேறு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பூரா வெறும் இது கருப்பு கருவு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் கரும்புலாம் வராது, அழிக்கிற அளவுக்கு வந்துட்டுருக்கோம். அதனால் ஓட்டிட்டு எல்லாம் மக்கிட்டு வரும். கரெக்டான பதம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு கால் ஒரே ஒரு கால் ஓட்டி விடலாமாம்மா, மக்கட்டும் அப்புறம் ஓட்டிக்கலாம். 2 சாலாம் ஓட்டினாலும் மக்காது. இது மண்ணுக்குள்ளே போன மாதிரி மரத்தில் படாத ஓட்ட முடியுமோ. இப்போ இதெல்லாம் கிடக்குதுல்ல, மழை பெஞ்சா மண் உள்ளே இறங்கி சாயலாம், எல்லாம் மக்கி போயிடும். அப்புறம் ஒரு பேட்ச் நம்ம ஓட்டிக்கலாம். இப்போ 2 சால் ஓட்டுறது வேஸ்ட்டு, ஒன்று போதும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே சால் மட்டும்தான் ஓட்டுறோம். ஏன்னா இந்த கருப்பு செருவெல்லாம் மக்காது. இதே வந்து இப்போ இப்படி கிடக்குதா, இன்னொரு மழை பெஞ்ச வாட்டி இன்னொரு 2 மாதம் கழித்து பில்லு முளைச்சி வாட்டி ஓட்டணும்னா சுத்தமாக முளைச்சி போயிடும். அந்த பக்கம் இவ்வளோ சந்து விட்டு வச்சுக்கிட்டா இருக்கும். எவ்வளோ சந்து கிடக்குது. அவ்வளோதான். கரெக்டாக நடிக்குது. போகுமாடா மாப்பிள்ளை சந்தில் விட்றதுலே பெரிய ஆள் தான் ப்ரோ. வேறு உங்களை சொல்லிட்டான். என்ன செடியில் இருக்கிற பொறுத்தவரையிலும் ரிவேஸ் போகும்போது ரொம்ப பொறுமையாக இருக்குது. அந்த கியரை வந்து தூக்கி போடணும், 2-3 தூக்கி போட்டால் கொஞ்சம் ரிவேஸ் போகும்போது நல்லா இருக்குது. இதே வந்து நார்மல் வண்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்காங்க, அதில் என்ன ஒரு பெனிஃபிட் ஆகும்னா ரிவேஸ் ஒரே ரிவேஸ் தான். அதனால் போடும்போது நம்ம நோவோவில் டக்குன்னு ரிவேஸ் போகும். ஆனால் இதில் அப்படி இல்லை, பின்னாடி என்ன வேகம் போகிறோமோ பின்னாடி அதே வேகம் தான் ரிவேஸ் போகும். இது ஒரு 2 மணி நேரம் வரும் ப்ரோ. இது எதுவுமே வேலை இல்லை. சரி, இது நேற்றே கூப்பிட்டாரு, இன்றைக்கி கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி ஒரு தோப்பு, நாளைக்கு ஒரு தோப்பு, இது 2 வேலையும் இருக்குது. இது 2ஐயும் ஓட்டிவிட்டு இனிமேல் எதுவும் கிடையாது. சுத்தமாக எல்லாம் ட்ரை ஆகி விட்டது. ஒரு 2 சால் ஓட்டணுன்னு தான் காட்டுக்காரர் சொன்னார். ஆனால் 2 சால் ஓட்டுற அளவுக்கு ஏன்னா அந்த சருவெல்லாம் மக்காது. ஏன் சும்மா காசு கடை ஓட்டணும். ஒரு சால் ஓட்டி விடுவோம். அப்புறமேட்டு கொஞ்சம் காயிட்டுன்னு இல்லை, மழை பெஞ்சு மக்குட்டுன்னு இன்னொரு சால் ஓட்டிக்கலாம். அதுதான் எங்களுடைய டார்கெட்டு. இப்போ ஓட்டி திரும்பியும் வந்து இந்த தண்ணி பாயிற மாதிரி மரத்துக்கெல்லாம் வாக்கியால் பிடிச்சி கொடுக்கணும். அதுதான் எங்கள் ப்ராசஸ். ஆனால் டர்னிங் கட் பண்ணும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த வண்டியில் 42 பிளேடு போடுறதுனால பக்கத்துக்கு 1 அடி ரொட்டேட்டர் வெளியே வருது ப்ரோ. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டலாம் வச்சுக்காங்க. ரொட்டேட்டர் வந்து தென்னை மரத்தில் மாட்டுறதுக்கு ரொம்ப அபாயம் உண்டு. நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். வண்டி கிட்ட வரட்டும்.
நான் காட்டுறேன் பாருங்க, எதனால அந்த கம்ப்ளைண்ட் வருதுன்னு காட்டுறேன். இதே 16 சைஸ் டயர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அந்த வண்டிக்கு ஏற்ற டயருக்கு ஏற்ற ரொட்டேட்டருங்கனால 50 ஹெச்பிக்கு 42 பிளேடு வண்டிலாம் ஃப்ரீயாக போகுது ப்ரோ. ஆனால் டயர் சின்னதாக இருக்கிறதுனால என்ன பண்ணுது, ரொட்டேட்டர் தார விழுவுது. இதுதான் பிரச்சனை. ரொட்டேட்டர் தாரெல்லாம் விழுவல, வண்டி வந்து இப்படி தலையில் ஓட்டம் மாதிரி ராவடி பண்ணுது. இப்போ அந்த ரொட்டேட்டர் எங்கே வருது எவ்வளோ ரொட்டேட்டரே அலையில் தெரியுதா? இவ்வளோ அகலம் வெளியில் வந்து என்ன பண்ணும், ரொட்டேட்டரே தெரியுது. இவ்வளோ வெளியே இருக்குது, ஒரு முளமே வெளியே இருக்குது பாருங்க. கட் பண்ணுவோம், இந்த டயர் வெளியே எவ்வளோ வருது பாருங்க, தெரியுதா? ஃபுல்லாகவே வருது. இதுக்கு ப்ளே வந்து ஃபுல்லாக வச்சு வருது. ப்ளேலாம் பாவ பண்ணியுமே இல்லை, ப்ளே வந்து ஃபுல்லாக இருக்குது. எந்தளவு ப்ளே ஃபுல்லாக நீட்டாக வச்சு ஓடுறோமோ அந்தளவுக்கு தான் வந்து வண்டி டர்னிங் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம ப்ளேவை குறைச்சிட்டோம், வண்டி வந்து கட்டே ஆகாது, நல்ல கழிக்கு தான் திரும்பணும். ரொட்டேட்டர் வேலை செஞ்ச வாட்டி தான் ரொட்டேட்டர் கம்முன்னு ஓடும். இந்த சோப்பு ஓட்டினா கத்தியை கிட்ட முடிச்சுவோம். ஒரு புது கத்தி மாற்றி தான் ஆகணும். சோப்பு ஓட்டணும்னாவே புது கத்தி இதெல்லாம் இவ்வளோ பெரிய கரையாறதுனால இந்த கத்தியே போதும் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டுக்கிறோம். வாரத்தில் மட்டும் 2 சுற்று போடுறாரு சார். அப்படியே இங்கேருந்து தான் தலை வரல இருக்குது ப்ரோ. கரெக்டாக 1 ஏக்கரா அப்படியே ஒரு பக்கமாக இருந்து கரண்ட் எடுத்துட்டோம்னா வேலை முடிச்சு. இன்னும் இந்த வண்டியோட செட்டு வேலை வேறு கொஞ்சம் இருக்குது. எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிவிட்டு கரெக்டாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்கில் வச்சுருக்கிறேன். எல்லாம் லைட் கீட்டு எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறேன் ப்ரோ. அடுத்தது ஓரம் வந்துட்டு அடுத்தது மாப்பா 2வது ஓரம் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் எடுக்குதுன்னு பாரு. இதுக்கு கத்தி ரொம்ப கம்மியாகுது. கத்தி கம்மியாகிறதுனால எதுவுமே ரோல் ஆகிறதுக்குல ஒன்றும் இல்லை, அது பாட்டில் நல்லா சுற்றி எடுக்குது. அருமையாக புது சர்வாக இருந்தால் மக்காது ப்ரோ. இது வந்து ஆல்ரெடி 1 வருஷம் மேலே ஆயிடுச்சு, அப்படியே விட்டுட்டாரு. அதான் ரொட்டாரில் ஓட்டி ஃபினிஷிங் பண்ணிடலாம் அப்படின்னு. இதே பெரிய வண்டியாக இருந்தால் இதே அப்போ 1 ஹவருக்கு ஸ்டாப்பேஜா, பெரிய வண்டியாக இருந்தால் இன்னும் ஒரு 1.5 ஹவருக்கு ரொம்ப ஸ்டாப்பேஜ் எடுக்கும். வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஓ சென்டரில் தான் இருக்குதா? என்ன இப்போ நோவோலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இடத்துல டர்னிங்கெலாம் திரும்பாது ப்ரோ. அதை வந்து லைட்டாக தூக்கி பிடிக்கணும் ரொட்டேட்டரை. ஆனால் இதில் தூக்கி பிடிக்காது. எதுக்கு அதை 57 ஹெச்பி இது 50 ஹெச்பி. ஏன் ப்ரோ அதில் தூக்கி பிடிக்கணும் இதில் தூக்கி பிடிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்பீங்க. இது வந்து 4 wheel drive, அதனால் எப்படி போட்டாலும் இது இழுத்துட்டு போயிடுது. அது அப்படி இல்லை, லைட்டாக குத்தலை பட்டால் கூட அப்படியே மாட்டிக்குது வண்டி. இதுதான் அந்த வண்டிக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசம். ஆயில் சர்வீஸ் வேறு பண்ணும் ப்ரோ. ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக ஆயில் சர்வீஸ் பண்ணி ஆகணும். 300 மணி நேரம் ஓடிடுச்சு. பம்பர் போடணும். இந்த ஒயரிங் வேலையை முடிச்சுட்டு பம்பர் ஒன்று போட்டோன்னா இந்த வண்டியோட வேலை முடிஞ்சிடும். 2 மாதத்தில் பம்பர் ரெடி பண்ணி பம்பரை போடணும். பம்பர் போட்டுக்கிற நண்பர்கள் யாராச்சும் நல்லா வாட்டமாக கிளாம்பு எடுத்து போட்ட நண்பர்கள் வந்து கொஞ்சம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் வண்டி பம்பர் எப்படி போட்டுக்கிறீங்களோ அதெல்லாம் ஃபோட்டோ கொஞ்சம் அனுப்புங்க. நம்ம பம்பர் போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் தெரியாத நண்பர்களுக்கும் பம்பர் எப்படி எடுத்து எப்படி போட்டுருக்குறாங்க அப்படின்னு பார்த்து யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதனால் சொல்லுங்கள். கமெண்ட் கொஞ்சம் பார்க்கலாமா? இன்றைக்கி ரொம்ப நாளாக ஆகிப்போச்சு. கமெண்ட் படிக்கலான்னா நேரமே இல்லை ப்ரோ. ஒரு வேலை வந்தால் ஒரு வேலை வந்துடுது. நான் இப்போ 1 மாதமாக கமெண்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே வருது. ஆனால் நேரமே கிடையாது. என் பையனே அப்பப்போ தான் இந்த வேலைக்கு வரான். அவனுக்கு வேறு டிரைவர் சொல்லி கொடுங்கண்ணான்னு ஒரு நண்பர் கேட்குறாரு. இதெல்லாம் ஓவரா இல்லையா ப்ரோ?
அப்புறமேட்டு எஸ்கே திக் ராஜா ப்ரோ பைசன் பே பவர் ஸ்டாரிங் எண்டு பால் சேஞ்ச் பண்ணுற வீடியோ போடுறேன் ப்ரோ. கண்டிப்பாக போடுறேன், வெயிட் பண்ணுங்கள். எண்டு பால்னு கிடைக்கல, கிடைச்சா கண்டிப்பாக போடுறேன், ஓகேவா. அப்புறம் மோகன்ராஜன் ஒரு நம்ம உங்களோட உங்கள் பையன் நல்லா வீடியோ எடுக்கிறாரு. அப்படியா, சந்தோஷம். அடுத்தது பாலா ஃபார்ம் கிஷன் மோகன் அண்ணா ஒடிஷா அக்ரி இன்டெக்ஸ் கோயம்புத்தூருக்கு எப்போ வரீங்க, டேட் சொல்லுங்கள். கண்டிப்பாக டேட்டை அப்டேட் பண்ணுறேன் நண்பா. அடுத்து ஜெகதீப் வீடியோ சூப்பர் அண்ணா அண்டு 5 நார்மல் டாப்பு அண்ணா. நான் சென்சிங் பெட் போடுங்க அண்ணா. ஆமாம் ப்ரோ, போடுறேன் ப்ரோ. அந்த நான் சென்சிங் பெட்டு போடுங்க அப்படிங்கிறீங்க, அதுவும் போடுறேன் ப்ரோ. அடுத்தது முத்து கணேஷ் ப்ரோ எந்த பேலர் பெஸ்ட்டாக இருக்கும் வைக்கோல் சுற்றுறதுக்கு என்ன கேட்டால் நான் வந்து அதிகமாக எதுவும் ஜட்ஜஸ் பண்ண விரும்பலை. என்கிட்ட இருக்கிறது பாரத்தும் நல்லா தான் இருக்குது. பாரத் விட்டால் ஆம்பலும் சூப்பராக இருக்குது. இது ரெண்டும் நல்லா இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியல ப்ரோ, ஓகேவா. இதை முப்போகமாக இதே ஃபீல்டாக ஓட்டுறாங்க பாருங்கள், அவங்கள்ட்ட வேணால் கேளுங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. நாம் அந்தளவுக்கு தெரியல. அடுத்தது மின்னும் 77-27 ப்ரோ 9 கலப்பை 5 கலப்பை எவ்வளோ ஆர்பிஎம்னு சொல்லுங்கள். 405 எந்த வண்டிக்குமா 1500 ஆர்பிஎம் வைங்க ப்ரோ. பூமி புத்ராவா 9 கலப்பை ஐ பஸ்ஸில் கூட ஓட்டலாம். ஆனால் 5 கலப்பை பொறுத்த வரலாம் லோ செகண்டு லோ தேர்டு தான். 5 ஆர்பிஎம் கேரண்டியாக வைக்கணும். லோ செகண்டில் ஓட்டினீங்கன்னா 5 கலப்பை இன்னும் நல்லாயிருக்கும். 9 கலப்பை லோ தேர்டில் ஓட்டினீங்கன்னா இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அடுத்து மித்ரன் ட்ரைவர் லைஃப் ப்ரோ நியூ 585க்கு ஃபுல் ஒயரிங் வீடியோ போடுங்க. எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ப்ரோ, கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது சந்தோஷ் குட்டி 96-22 1 ஹவருக்கு எவ்வளோ ப்ரோ சார்ஜ் பண்ணுறீங்க? 1 ஹவருக்கு எங்கள் ஏரியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 கலப்பை ஆம்பு கலப்பை இதுக்கெல்லாம் வந்து 1200 ப்ரோ. 5 கலப்பை 1300 ப்ரோ. ரொட்டேட்டருக்கு 1400, ஓகேவா. அப்புறம் வேறு லோடிங்கெல்லாம் வந்து லோடு ஓட்டுறது போனாவே மினிமம் 400 ரூபா ப்ரோ. அப்புறம் நாகராஜ் பிச்சமுத்து கேமராமேன் நேம் ருத்ரன் சார். அடுத்தது விகே கேமிங் ப்ரோ சாட்டர்டே சண்டே லைவ் போடுங்க. லைவ் போடுறதுக்கு எவனும் நேரில் மாட்ட மாட்டேங்கிறான் ப்ரோ, நேரில் மாட்டினா கண்டிப்பாக போடுறோம். அடுத்து கௌதம் ப்ரோ உங்கள் மாப்பிள்ளை க்ரௌண்ட் போடுறது தான், அது போடுங்க, அவர் போடுவார் ப்ரோ. அடுத்தது பிரபு போட்டுடு. அடுத்தது பிரபு ப்ரோ ஜேசிபி ஆப்ரேட்டருக்கு எவ்வளோ நாள் நல்லா கற்றுக்கலாம்? ஜேசிபி ஆப்ரேட்டரா? ஜேசிபி ஆப்ரேட்டர் எப்படியும் ஒரு 2-3 மாதம்னாச்சும் இருக்கணும் ப்ரோ, அப்போ தான் தெளிவாக கற்றுக்க முடியும். ஒரு ஜேசிபியில் எந்த தொழிலுமே வந்து நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பீடாக கற்றுக்கலாம், ஓகேவா. ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா சொல்லிக் கொடுக்குறவன் அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும், அது ஒரு பெனிஃபிட்டு. அவன் வந்து வண்டியே கொடுக்காதனாலும் நீங்கள் கற்றுக்கவும் முடியாது. அடுத்தது அசம் நானும் சேம் டெய்லர் ஆர்வஸ்டருக்கு ரெடி பண்ணி இருக்கோம். இப்போ மகேந்திர 400 தான். அது என்ன ப்ரோ குட்டிக்கிட்டாச்சு இழுத்துட்டு போகிறதுக்கு எந்த வண்டியாக இருந்தால் என்ன ப்ரோ, அதெல்லாம் இழுத்துட்டு போயிடும். அடுத்து ரமேஷ் ப்ரோ 9 கலப்பை இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ. என்ன கேட்டால் 9 கலப்பை வந்து 20-22 ரூபா போட்டு எடுக்கிறதுக்கு இன்னும் 10-15 ரூபா போட்டிங்கன்னா புது கலப்பையே எடுத்துகிட்டு போயிடலாம். நாகராஜ் பிச்சமுத்து ப்ரோ ட்ராக்டர் ஓட்டுவது எப்படி என்று வீடியோ போடுங்க. அது ஓடினா அது வீட்டில் எடுத்து போடுறேன் ப்ரோ. அடுத்தது நான் கொங்கு தமிழாக பேசுகிற மாதிரி இருக்குது, ஏன் ப்ரோ காமெடி பண்ணுறீங்க? அடுத்தது டிப்பரில் ஏன் ப்ரோ வெங்கட்டுன்னு இருக்குது, அப்பா பேர் ப்ரோ, அதனால் அப்பா பேர் வெங்கட்டுன்னு போட்டான் அப்போ. அடுத்தது மோகன்ராஜ் ப்ரோ இது மேல் உங்கள் பையன் வீடியோ எடுக்க விடுங்கள். ஸ்கூல் எப்படி ப்ரோ போவான்? அப்புறம் கபடி எந்த ஊரில் நடக்குது? கபடி இங்கே பெச்சமாலத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு ப்ரோ. அடுத்தது ஏகே டிராக்டர்ஸ் வீடியோ டைம் 44 என்னமோ சொல்லியிருக்கிறேன், அதுக்கு ஓகே சொல்கிறாரு. அடுத்தது வேறு ஜெகதீப் வீடியோ சூப்பர்னா 5 சுராஜ் 855 4 வீடியோ போடுங்க, ஒயரிங் டீட்டெயில்ஸ் போடுங்க,
ஃபேன் லைட் சுவிட்ச் டேக்கிங் மெயின் ஆல்சோ பேக் போல் ஆல் பெஸ்ட்டு டைம் பாஸ் முடியும். ஒயரிங் என்னால் முடிஞ்சதை போடுறேன் ப்ரோ. ஆனால் A to Z சொன்னால் புரியாது ப்ரோ, அதுதான் பிரச்சனை. அதனால் என்னால் எந்த அளவுக்கு தெளிவாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவாக கொடுக்குறேன், ஓகேவா. அடுத்தது ஜேசிபிக்கு 1 hour எவ்வளோ ப்ரோ? ஜேசிபி 1 hour 1200 ப்ரோ. மினிமம் 3000 யார் ப்ரோ 3000 யாரும் தர மாட்டேங்கிறாங்க. 1200 அதுதான் நிலம். ஜேசிபியோட நிலமை அவள் தான் ப்ரோ. அடுத்தது சக்தி கண்ணன். வணக்கம் மக்களே, வீடியோ நல்லா இருக்குது, தொடர்ந்து வீடியோ போடுங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. யாரும் தெரில, சக்தி கண்ணன் ஒருத்தர் போட்டுக்கிறாரு. அடுத்து சுரேஷ், யூஸ்ஃபுல் வீடியோ பிரதர், தேங்க்யூ. அடுத்தது செனிபாய், கலப்பை ப்ரைஸ். கலப்பையா 9 கலப்பை வந்து நீங்கள் வந்து 44,000 ப்ரோ. அண்ணா ஒயரிங் வீடியோ அவருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு? இதை குட்டிக்கிட்டாச்சு 1200 ப்ரோ. அந்த குட்டிக்கிட்டாச்சு எத்தனை ஹெச்பின்னு கேட்டேன் பாரு, அது கரெக்டாக ஒருத்தர் சொல்கிறாரு பாரு. 50 ஹெச்பின்னு சொன்னாங்கள்ல, அது போய் 30 ஹெச்பி தான் அந்த குட்டிக்கிட்டாச்சு. கிட்ஸ் எஸ்கே 9430 அந்த நண்பர் சொல்லிக்கிறாரு. அடுத்தது ப்ரோ 10,000 ஹவர்ஸ் ஓட்டிருப்பீங்களே. ஆமாம் ப்ரோ, இந்த வண்டி வந்து நோவோ வந்து 10,000 மணி நேரம் ஓடி இருக்குது. அடுத்தது சக்தி திருக்குது இழு ப்ரோ, சீக்கிரம் ஒயரிங் வீடியோ போடுங்க. ஏன் ப்ரோ ஒயரிங் வீடியோ என்னால் முடிஞ்சது சொல்கிறேன் ப்ரோ. அது அந்தளவு புரியுமான்னு தெரில. ஏன்னா எல்லா வீடியோவும் தெளிவாக கொடுப்பேன், ஆனால் ஒயரிங் வீடியோ வந்து தெளிவாக கொடுக்க முடியுமான்னு தெரில, பார்ப்போம். அடுத்தது கோகுலை கேட்குறீங்க, கோகுலெல்லாம் விட்டுறேன். தரணி மை ட்ரீம். எனக்கும் ஒரு நாள் இந்த 75 HP எடுக்கணும்னு ஒரு ட்ரீம் இருக்குது ப்ரோ. பார்க்கலாம் காலம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அடுத்து லோகேஷ், லேபர் காஸ்ட் 5000 கன்ஃபார்ம். எல்லாம் அப்படி தான் ப்ரோ. நீங்களாம் நமக்கு தெரிஞ்சால் செய்யணும், இல்லைனா ஆகவே ஆகாது. தொட்டதுக்கெல்லாம் நீங்கள் கடைக்கு கொண்டு போனீங்கன்னா வச்சுக்காங்க, உங்களை முடிச்சுட்டு போயிடுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் காஸ்ட்டு தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த வண்டி வச்சுருந்தீங்கனாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நீங்களே பண்ணிக்காங்க. அதுதான் நல்ல பையனுக்கு அடையாளம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே போட்டுக்கிறது தான் நல்லது. அடுத்து டேவின் ப்ரோ, ஷெடில் ஷிஃப்ட் கியர் 575 பிளாக் ரேட்டு இருக்கா ப்ரோ? 2 வீலர் இருக்குது ப்ரோ. 575 வந்துருச்சு, 585 வந்துருச்சு. 585 தான் 2 வீலர் டிரைவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லா ஆப்ஷனும் இருக்குது. வண்டி இல்லைனா கூட கேட்டிங்கன்னா வர வச்சு கொடுத்துருவாங்க. பேலர் வீடியோ கம்பேர் பண்ணுறதா பார்க்கலாம் ப்ரோ. ஆனந்து ஒரு நாளைக்கு கிடச்சுன்னா பார்க்கலாம். அபிராம், நார்மல் 585 டாப் வீடியோ போடலாம் ப்ரோ. அது என் தம்பி ஓட்டிட்டுக்கிறான், பார்ப்போம். ஃப்ரீயாக இருந்தால் எடுத்து போடுவோம். நம்ம வேலையே நமக்கு சரியாக இருக்குது, நாம் எங்கே போய் அதை எடுத்து போகிறது. பிச்சமுத்து, அஜித் வீட்டை காட்டுங்க. அஜித் வீடெல்லாம் அந்தளவுக்கு பேலஸ் இல்லை ப்ரோ. நார்மலாக நம்மளோட ஏழ்மைப்பட்டவன் ப்ரோ. அடுத்து செந்தில்குமார், டாப் வீடியோ போடுங்க அண்டு டிராக்டர் டயர் அலைன்மெண்ட் வீடியோ போடுங்க. ஸோ எப்போ இருந்து கேட்டுக்கிறாரு. அது அலைன்மெண்ட் வீடியோ கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த ஐட்டனாச்சும் போட்டுருவோம். அடுத்து செல்வகுமார் 5240 ஒயரிங் வீடியோ போடுங்க ப்ரோ. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்கள், எங்கே இருந்து மெயின் லைன் இருக்கு. அது நான் என் வண்டிக்கு பண்ணியிருக்கிறேன் ப்ரோ. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன், ஓகேவா. ஒரு ஷார்ட்டு போட்டு அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்காங்க, என்றைக்குமே ஒயரிங் கம்ப்ளைண்ட் வராது, ஓகேவா. அடுத்து பேலர், இதனுடைய வெயிட்டெல்லாம் பேலர்லாம் நல்லா வெயிட் இருக்குது ப்ரோ. அடுத்தது அருண் 3750 எம்டி ஃப்ளாக் கலப்பை போட்டு ஓட்டுங்க. எங்கள் ஏரியாவில் அந்த கலப்பையே இல்லை ப்ரோ. அது தென்னை மரத்துக்குள்ள இல்லை. மறுபடியும் ஓட்டணும்ல, ஒரு மழை பெஞ்சு வாட்டி அவரோட சொல்லு. அதை மறுபடியும் ஓட்டணுமா, அது இன்னும் 2 தண்ணி கட்டி அப்போ சுத்தமாக ஓட்டிக்கலாமா. இதெல்லாம் பொறுக்கி வெளியே போட்டுறாங்களாம். நீ எந்த அளவுக்கு நெருக்குமோ அந்த அளவுக்கு நெருக்கி எடுத்துவிடு. அடுத்து நந்தாகுமார், ஹாய் ப்ரோ, வெட்ரா இருந்தால் சொல்லுங்கள்.
ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, நானும் உங்கள் சேனலுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்படியா ப்ரோ? இந்த டைம் மாதிரி இருந்தால் அவ்வளோதான் ப்ரோ, எதுவுமே வேலை இல்லை ப்ரோ, ரொம்ப சும்மாகிறோம் ப்ரோ, எந்த வேலையுமே இல்லை, ரொம்ப ரொம்ப டல்லாக போகுது. இப்படியே போனால் என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. இன்னும் ஒரு மாதம் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஒரு மாதம் கழிச்சு தான் வேலை ஃபுல்லாக வரும். அடுத்தது இந்த சில்வர் ரிப்ளை பட்டன் வாங்கினதுக்கு நிறையா பேர் விஷ் பண்ணிக்கிறீங்க ப்ரோ, ரொம்ப நன்றி. ஓகேவா? அடுத்தது நண்பா விலை என்ன? இந்த கட்டுறபார் தான் 2.3 லட்ச ரூபாய்க்கு எடுத்தேனே, இப்போது 9 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அடுத்தது இந்த சுராஜ் ஒரு 4 வீல் டிரைவ் ஒன்று கத்தி மாற்றணும், மைலேஜ் ஒரு ப்ரோ தரும், அதெல்லாம் 4 லிட்டர் தான் ப்ரோ தரும். ஜேசிபி மணிக்கு வாடகை 1200 எங்கள் ஏரியாவில் ஓடுது ப்ரோ, அவ்வளோதான். இது போலீஸ் தீருந்தம் விளையாட்டு இருக்குது, போலீஸ் ரூடன் போலீஸ் திருடன் விளையாட்டு இருக்குது. சொல்கிறாருன்னே தெரியலையே. மணி அண்ணா, நான் பாலானில் இருந்து மெசேஜ் பண்ணுறேன். 4 வீல் டிரைவ் எடுக்கலாம்னு இருக்கிறேன், என்ன ரேட் வருது இன்னும் சொல்லுங்கள் ப்ரோ. 5 எடுங்க, நல்ல வண்டி, அருமையான வண்டி. எடுத்தால் 10 ரூபா மீதியாகவும் 10 ரூபா சம்பாதிக்கலாம், தப்பு வராது. ஓகேவா? ஆனால் ஷோரூம்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரேட்டை கம்மி பண்ணிவிடுங்க, ஊருப்பட்ட ரேட்டு வச்சுக்கிறாங்க. அடுத்தது கங்க்ராச்சுலேஷன், நிறைய பேர் அதை தான் சொல்கிறாங்க. புதுசாக ஏதாச்சும் ப்ரோ நடைக்கு 500 கரெக்டாக நடைக்கு 500 தான் ப்ரோ கொடுத்தாங்க. அதை தான் நீங்கள் கமெண்டில் சொல்லிக்கிறீங்க. அன்றைக்கி லோடிங்க்கு ஆனந்த் 500 தான் கொடுத்தோம். அடுத்து ஜாண்டியர் கேர் ப்ரோ 4 டெமோ வீடியோ போடும், தெரியல ப்ரோ, எதுவும் டெமோ போட்டாங்கன்னா கேட்டு போடுறேன். ஓகேவா? அப்புறமேட்டு பிரகாஷ் 48 அல்லது 50 ஹெச்பி தான் வரும், 52 ஹெச்பி எல்லாம் கிடையாது. அந்த வண்டி இன்ஜின் கிலோவாட் என்னவென்று பாருங்கள், அதை வைத்து கணக்கு பண்ணலாம். கரெக்டாக ஒரு இதாக வந்து படிச்சுட்டு போராட்டது கரெக்டாக புட்டு வைக்கிறாரு சுராஜ் வண்டிக்கு எத்தனை ஹெச்பின்னு. அடுத்து வசனு பிரியன் ப்ரோ, பழைய யுவோ 5 சேல் பண்ணிட்டீங்களா? இல்லை ப்ரோ, அது என் தம்பி ஓட்டிட்டுக்கிறான், அதை நம்ம வீடியோ எடுக்கிறதில்ல, அதனால் வரல. அண்ணா வீடியோவில் என்ன தான் ஃபோன் நம்பரும் சொல்லாதீங்க. அப்படியா? நாம் வந்து எதுவுமே ஃபேக்கா இல்லைன்னா ஃபேக்குன்னு ஒரு நண்பர் போட்டுக்கிறாரு, வாழ்க்கைன்னு போட்டு ஃபேக் தப். இதோட அப்புறம் இங்கே லூஸு, இங்கே ஒருத்தர் பாரு லூஸு இல்லை. ஏன் ப்ரோ ஏதோ ஒன்று பண்ணுனா அதை வந்து தப்பாக கமெண்ட் ஒரே ஒரு ஆள் பண்ணி வச்சுருக்குது. எவ்வளோ தான் நம்ம நல்லது நினச்சாலும் அது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதே ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நினச்சா அதுக்கு ஒரு ஆள் வந்து தப்பாக கமெண்ட் பண்ணுது, நெகட்டிவாக. அப்படிப்பட்ட ஆளும் கமெண்ட்டை பண்ண தேவையில்ல ப்ரோ. எப்படி சொல்கிறது, நாம் யாரையும் வந்து புண்பொருத்தி பேச கிடையாது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்காங்க, யாரையும் நம்ம புண்பொருத்தி பேச கிடையாது. அப்படி இருக்கும் போதே ஒரு சில பேர் வந்து நீ இப்படி பண்ணுறடா அப்படி பண்ணுவேன், எல்லார்த்தையும் நான் தப்பு சொல்ல. ஒரு சில பேர் நாம் என்ன சொல்ல வரோம் அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, ஆனால் வந்து ஒரு சில பேர் தப்பாக பண்ணுறாங்க. ஒரு சில இப்போ நம்ம வீடியோ பொறுத்தவரையிலும் யாருமே அது மாதிரி பேசுனதில்ல, யாரோ ஒருத்தர் இது வரலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 கமெண்ட் தப்பான அபிப்பிராயத்தில் வந்திருக்கும். அந்த கமெண்ட்லாம் நான் தூக்கிடுவேன், வேஸ்ட்டு, அது நம்ம விட்றதே வேஸ்ட்டு ப்ரோ. அது எதுக்கு தேவையில்ல, அப்படிப்பட்ட ஆளுங்க நமக்கு மெசேஜே பண்ண தேவையில்ல, என் வீடியோவும் பார்க்க தேவையில்ல. எனக்குன்னு தேவைப்படுறேன் 4 பேர், என்னால் 4 பேர் பயனடைகிறீங்க பார்த்தாங்கன்னா போதும், நான் அதை தான் விரும்புகிறேன். சும்மா பேருக்கு வந்து கமெண்டில் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிக்கிட்டு சொன்னால் கரெக்டாக பேசணுன்னு எல்லாம் பேசக்கூடாது. ஏதாச்சும் தப்பாக பேசுகிறேண்ணா நீங்களே சொல்லுங்கள். இது வரலாம் நான் வீடியோ போட்டுக்கிறேன், யார் மனசாச்சும் புண்படுற மாதிரி பேசியிருக்கிறேண்ணா. நான் என் தொழிலை பற்றி பேசுகிறேன், இத்தான் நிலவரம் எடுக்கிறவங்கக்கிட்ட இது எடுங்க, நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை எடுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லிக்கிறேன். இதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தோட இப்போ நான் மகேந்திரா குரூப் வச்சுக்கிறேன், அதனால் எங்கள் மகேந்திரா பிடிச்சிக்குது. ஒருத்தருக்கு ஜாண்டியர், சோலிஸு, எம்எஃப்ஐ, டாய்ஸ் போகிற எல்லா பிராண்டும் அது அவங்களுடைய டேஸ்ட்டு, அவங்களுடைய மண் வளம் இருக்குது, அவங்களுடைய மைலேஜ் இருக்குது, அவங்களுடைய போட்டி இருக்குது,
அதுக்கு தவிர காம்படிட்டருக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வண்டி எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு எல்லோரும் ஒரே வண்டியாக வச்சுருக்கணும்னு இல்லையே, அப்படின்ட்டு இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன டேஸ்ட்டு, அவங்களுக்கு என்ன ஃபீல்டு ஒர்க் ஆகுதோ, அவங்க ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு பர்பஸ் செட் ஆகும். ஸோ அதனால் ஒரு ரீவேல்யூஷன் இருக்குது, இதெல்லாம் கணக்கு போட்டு தான் எடுக்கணும். ஆனால் யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது ப்ரோ. ஒருத்தர் தப்பாக பேசுகிறாங்க, அதுதான் மனசு கஷ்டமாக இருக்குது. ஓகேன்பா, அதை அவர் பேசிட்டு போகிறாரு. நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம அதை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம மனசு தான் கஷ்டப்படும். எல்லாருக்கும் அந்த ஒரு ஆளுக்கோசரம் எல்லாத்தையும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல. எல்லோரும் நமக்கு சப்ஸ்கிரைபர். அதனால் சரி பார்த்துட்டு போகிறாங்க. ஓகே, அப்போல்ல மாப்பிள்ளை இங்கேருந்து அந்த தலை வரலும் ஓட்ட போகணும் ப்ரோ. இப்போ தான் வந்து இது இங்கேருந்து ஓட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஓட்டிட்டு வரட்டோம். நாமளும் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, பார்ப்போம். ஓகே, மாப்பிள்ளை எக்கனாமிக் கிடைக்குது, அந்த எக்கனாமியில் ஓடிட்டு இருக்குது. ஒட்டாடுற என்ன வேஸ்டே செஞ்சது பார்த்தீங்களா, ஃபினிஷிங் கொஞ்சம் வரலன்னு சொல்லிட்டு எக்கனாமிக் ஓட்டான் ஃபுல்லாக செத்து விட்டு ஓடுறான். எந்தளவுக்கு வாருன்னு பாரு. டீசலே வந்து சேர்த்தி தான் போகும். ஸ்ட்ரீட் லைட்லாம் எரியுதா, ஒயரிங்கால பாதி வேலை முடிஞ்சது போகிறோம். நம்ம பாதி வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டா நான் அவங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். நான் என் வண்டியில் எப்படி செஞ்சுக்கணும் அதே மாதிரி டயக்ராம் போட்டு எல்லாம் க்ளீனாக எப்படி கனெக்ஷன் பண்ணணும் எல்லாம் நீட்டாக கொடுக்குறேன். ஓகேவா, ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வண்டியை பார்த்து ஒயரிங் பண்ணோம்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேண்ணா. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை வேறு ஒரு வீடியோவே நம்மளை அனைவரையும் சந்திக்கிறேன். எல்லாம் ஒரு சாலையாவது இப்படி ஓட்டி போட்டு வந்துட்டோம்னா வச்சுக்காங்க, அப்புறம் அந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொரு மழை 5 வாட்டி ஓட்டிக்கலாம். மாப்பிள்ளை எங்கே 2-3 மணி நேரம் முடிக்குங்காட்டியும் கத்தியெல்லாம் சுத்தமாக கறந்து போடுவான்ட்டுக்குது. இது ஓட்டட்டும். நாளைக்கு வேறு ஒரு தோப்பு ஓட்டணும், அதுங்காட்டியும் இதை ஃபினிஷ் பண்ணிட்டு அது வேறு ஒரு தோப்பு ஓட்டிக்கலாம் ஈஸியாக. இந்த தோப்புலாம் எதுவுமே இல்லை, சுத்தமாக இருக்குது. இந்த தோப்புல எத்தனை மட்டை இது ஒன்றே இழுத்துட்டாங்கன்னா இது போன வாரத்துலையும் சொல்லிட்டு இருக்கிறாரு, ஓட்டுறதுக்கு டைமே இல்லை. இந்த வாரம் தான் கரெக்டாக மழையும் பேஞ்சிருச்சு, எங்களுக்கும் வேலை இல்லை, அதனால் ஓட்டி விட்டுலாம் அப்படின்னு. எக்கனாமிக்கில் ஓடுது ப்ரோ, கேரண்டியாக. கிட்டத்தட்ட டீசல் வந்து ஒரு 100 மில்லிக்கு மேலே சேர்த்தியே போகும். வண்டி நல்லாவே ஒரு 1.5 RPM பக்கமாக அடங்கி ஓடிக்கிட்டு இருக்குது. சரி, நோவாவில் மாட்டலான்னு பார்த்தா நோவாவில் வந்து கட்டபார் மாட்டி வச்சுக்கிறோம். அதை வேறு இன்னும் கழட்டி விடல. அதை கழட்டி விட்டால் பரவாயில்ல, பார்க்கலாம். இன்னும் 2 நாள் கழித்து நோவோவுக்கு எதுவும் வேலை வர மாதிரி தெரியல, அதை கழட்டி விட்டு தான் ஆகணும். கழட்டி விட்டுலாம். வண்டியோட சவுண்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ எப்படி மாறுதுன்னு. எக்கனாமிக்கில் ஓடி இருக்கிறதுனால சைடு பிளேட்டு பாருங்கள் எவ்வளோ ஆழம் இறங்கி வருது. அதனால் வந்து கேரண்டியாக 4.25 லிட்டர் டீசல் அசால்ட்டாக வரும். 4.25 400 கூட போனால் கூட தப்பு இல்லை, ஏன்னா அவ்வளோ டீசல் போகும். ஒரு 2 RPM ட்ராப்பேஜ் ஆகுதா, 2 RPM, 1 RPM தான் ட்ராப்பேஜ். ஆனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி கற்றுது. காற்று வேறு கம்மியாக இருக்க மாட்டேங்குது ப்ரோ. முன்னாடி நல்லா பிடிஓ பவரை பொறுத்தவரைலாம் நல்லாவே மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க ப்ரோ. எப்படி சொல்கிறது, வண்டிலாம் RPM இதே நோவோ அது வந்து இப்போ வேறு வண்டிலாம் எப்படின்னு தெரில. நம்மளதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ பிளேடு இல்லையா, இதே நோவோ வந்து இன்றைக்கி வந்து ரொட்டேட்டர் வந்து RPM எத்தனை RPM ட்ராப்பேஜ் ஆகுது, 2 வீல் டிரைவ் எத்தனை RPM ட்ராப்பேஜ் ஆகுது, 4 வீல் டிரைவ் எத்தனை RPM ட்ராப்பேஜ் ஆகுதுன்னு மறக்காமல் சொல்லுங்க நண்பா, தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து 2 வீல் டிரைவ் நல்லாவே 2 RPM ட்ராப்பேஜ் ஆகும். 4 வீல் டிரைவ் எவ்வளோ ட்ராப்பேஜ் ஆகும் அதை மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா, மாப்பிள்ளை ஓடிட்டு வரட்டோம். நம்ம அப்புறம் ஃபினிஷிங் பண்ணுறப்ப வருவோம் ப்ரோ. சார் இங்கெல்லாம் மழை 5-6 நாளாக
ட்ரிப் போட்டு தண்ணி விட்டுருக்குறாங்க. யார் யார் தண்ணி வந்து தென்னை மரத்துக்கு பணம் போட்டு வாங்கி ஊற்றிக்கிறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த டைமில் வந்து எல்லாம் காய்ச்சல், அதனால் எங்கேயுமே தண்ணி கிடைக்காது. காசு போட்டு வாங்குறீங்களாம் இருக்கிறீங்க. இங்கெல்லாம் பாரு மானம் காயுதுன்னு சொல்லிட்டு ட்ரிப்பில் தண்ணி ஓடிட்டு இருக்குது. அவ்வளோதான், இங்கேருந்து தலை வரல மாப்பிள்ளை ஓட்டுட்டோம். நான் அப்புறம் வந்து பார்ப்போம். ஓகேன்பா, அந்த வயலில் ஓட்டி வச்சு மாப்பிள்ளை சாப்பிட்றதுக்கு போய்க்கிறான். அவனை இறக்கி விட்ருக்குறேன். போய் சாப்பிட்டு வர மட்டும் அதுங்காட்டி இதில் இருக்கிற மட்டையெல்லாம் பொறுக்கிறேன்ருக்குறாங்க. அதனால் வெயிட்டிங். அது வரல இருக்குது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வரும் அதிகபட்சம். ஓட்டிட்டா வேலை முடிஞ்சுது ப்ரோ. அதுதான் ப்ரோ, மாப்பிள்ளை வரங்காட்டியும் சரி ஓட்ட சொல்லிட்டாங்க. சரி ஒரு 4 மணி நேரம் ஓட்டும். நாமளும் சேரையை போட்டு 2 நாள் ஆகி போச்சு, நம்ம ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டிக்கிறேன். அவன் வர மட்டும் ஓட்டுவோம், அப்புறம் நான் மாற்றிக்குவோம். தென்னை மர சந்தெல்லாம் போகிறது தான் ரொம்ப ரிஸ்க்கு. கரெக்டாக பார்த்து போடலாம், தென்னை மரத்தை போட்டு சொல்லிடுவோம். இந்த ஒரு மரம் சந்தில் தான் போக முடியும், அந்தாலாம் போக முடியாது. அதனால இடம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த வயலோட சருவு விட்டுட்டு கிடக்குது பாருங்க, எவ்வளோ சருவு கிடக்குது. அப்படியே ஓட்ட 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 கம்ப்ளீட். அஞ்சிட்டு வந்தோடனே கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேப்பா, நான் நெவலில் உட்காந்துருக்கிறேன். மாப்பிள்ளை இப்போ தான் வந்தான், மாற்றி விட்டுக்கிறேன், ஓடிக்கிறேன் பாருங்க. எல்லாம் கருப்பு சொனங்கு போட்டு புட்டிங்க எடுக்குது ப்ரோ. வெயில் வேற பத்தாததுக்கு அந்த வாங்குது. நான் உட்காந்துக்கிற இடத்த பாருங்க எப்படி. இது என்ன சொல்லுவாங்க, மரவள்ளி கிழங்கு தானே. அந்த ஃபார்ம்குள்ளே தான் உட்காந்துக்கிறேன், ஃபீல்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்கிறேன். மாப்பிள்ளை ஓட்டிட்டுக்கிறான். இன்னொரு 20 நிமிஷம் வரும் அதிகபட்சம். ஓட்டிட்டா அவ்வளோதான் ப்ரோ, இன்றைக்கி வேலை முடிஞ்சுது. போய் பொழப்ப பார்க்க வேண்டியதான். மாப்பிள்ளைக்கு வேறு செட் இல்லையா ப்ரோ. ரேடியோ போட்டுக்கா, நாக்கில் வச்சுக்கா, நாக்கில். மாப்பிள்ளைக்கு வேறு ரேடியோ இல்லாதனால சலுப்பாக இருக்குதான். எப்படி இன்னும் 2-3 நாளில் ரேடியோ வச்சு வேலையை முடிச்சு விடணும் ப்ரோ. ஆனால் வெயில் வேறு தாக்குது. இன்னும் 2-3 சுற்று இருக்குது, ஓட்டிட்டா ஃபினிஷ். பூண்டு பாருங்க, கரடு மாதிரி 3 வருஷம் ஆகுது கரும்பளிச்சு. அதனால் ஓவர் டஃப்பு. அவ்வளோதான், ஓட்டிட்டு போயிட்டு சில்லறையா வேலைக்குது, அதனாச்சும் பார்ப்பேன். அவ்வளோதான், பூரா முடிஞ்சுது ப்ரோ. இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கிடக்குது. இதெல்லாம் வந்து மக்கட்டும்னு ஒரு 2 மழை பெய்யும், மக்கட்டும்னு இன்னொரு நாள் ரொட்டேட்டர் ஓட்டினா கம்ப்ளீட்டாக காலி இருக்குது. பாதி செருவு மக்கி போச்சு, நம்ம பாதி செருவு இருக்குது, அதே மக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஓட்டி போட்டிருந்தாருன்னா நேரம் கம்ப்ளீட்டாக மக்கிருக்கும். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறோம். நம்ம கடையில் வாங்கிட்டு சொல்கிறாப்புல அவங்க வீட்டில் டீ வைப்பாங்களே, என்னடா ஆச்சு அப்படின்னு. தெரியலம்மாம்மா, என்னன்னு தெரியல, என்ன போய் வாங்கிட்டு வர நேரம் அதனால் நிறுத்திட்டு போகிறான் அப்படின்னா. சேர்றா மாப்பிள்ள அப்படின்னு போய் சரி 2 பேரும் முடிக்க மாட்டாங்க, மொத்தமாக வாங்கிட்டு வந்துரு. சரி ஆளுக்கு 2